السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செல்வத்திலே அல்லாஹ் அதிகரிப்பை ஏற்படுத்துகின்றான். யாரிடமும் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். மிக முக்கியமான 3 துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான சகோதரர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம்தான், என்னுடைய வாழ்க்கையில் வறுமையாக உள்ளது, எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் அந்த பணம் போதுமானதாக இருப்பதில்லை என்று அதிகமான சகோதரர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டுமா? இந்த துஆக்களை ஓதுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிகச்சிறந்த துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாம் பார்க்க இருக்கின்ற முதலாவது துஆ என்னவென்றால், நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ, செல்வத்தில் செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முதகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முதகப்பலா என்று வரக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக இந்த துஆவை ஓதுங்கள். இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. இது மிக முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவையும் சேர்த்து கொள்வோம். அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது துஆ மிகச்சிறந்த ஒரு துஆ, நம்முடைய செல்வத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ, நம்முடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு துஆ, பணத்தின் வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அதைதஹு. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அதைதஹு என்று வரக்கூடிய இந்த துஆ, இதுவும் மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த துஆக்களில் ஒன்றாக இந்த துஆவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய செல்வத்தில் செழிப்பை உண்டாக்கக்கூடிய துஆ,
பணத்தினுடைய வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யகீனோடு இந்த துஆவையும் ஓதுங்கள். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த துஆவையும் ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்குவான். யாரிடமும் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். சிறந்தவர்களாக அல்லாஹ் வாழ வைப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று தான் இன்னும் ஒரு துஆ இருக்கின்றது. மூன்றாவது துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த உலகத்தினுடைய நலவுகளாக இருந்தாலும் சரி, மறுமையினுடைய அனைத்து நலவுகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய, நல்லதை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு துஆ, கெடுதிகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துஆ, அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. அதிலே மிகச்சிறந்த ஒரு துஆ தான் இந்த துஆ. என்ன துஆ என்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதவ் வஃபில் ஆখিরাতি ஹஸனதவ் வகினா அஸாபன் நார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதவ் وفي الآخرة حسنة وقنا عذاب النار. சூரத்துல் பக்ராவினுடைய 201வது வசனம். இந்த வசனம் இருக்கின்றதே மிகச்சிறந்த ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆ இருக்கின்றதே எப்படிப்பட்ட துஆ என்றால், இந்த உலகத்தினுடைய அனைத்து நலவுகளையும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். அனைத்து நல்லதையும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். அதே போன்று மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கை, அதனுடைய அனைத்து நலவுகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் இந்த துஆவை ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு துஆ. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ தான் இந்த துஆ. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 துஆவும் இருக்கின்றதே மிக முக்கியமான 3 துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. யகீனோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் யகீனோடு இந்த துஆக்களை ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி கிடைப்பதை நாம் கண்கூடாக காணலாம். அந்த அளவுக்கு சிறந்த துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கையேந்தினார்கள். அவர்களுக்கான உதவியை அல்லாஹ் உடனே வழங்கினான். அன்பார்ந்தவர்களே, அவர்களிடம் இருந்தது யகீன். அவர்கள் யகீனோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். நாம் இன்று அதிகமான துஆக்களை கேட்கின்றோம். ஆனால் யகீனோடு துஆக்கள் கேட்கின்றோமா என்று கேட்டால் அது சந்தேகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நமக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கையில் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.